நேம் இஸ் ரித்திகா. நான் வந்து பிக்கிள் பால் ஆல்மோஸ்ட் 6 to 8 monthsலேருந்து விளாண்டுட்டு இருக்கேன். நான் முன்னாடி டென்னிஸ் விளாண்டுட்டு இருந்தேங்க. ஸோ இந்த சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஹேண்ட் பேக் ஹேண்ட் வாலிஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. ஆனால் மிக்ஸ் ஆஃப் பேட்மிண்டனும் டேபிள் டென்னிஸ் இருக்கும் இந்த கேமில். ஸோ இந்த கேம் வந்து எதுக்கு மாஸ் அப்பீல் ஆகுதுன்னா பேட்மிண்டன் பிளேயர் விளாடலாம், டேபிள் டென்னிஸ் பிளேயர் விளாடலாம், பிக்கிள் பால் பிளேயர் விளாட்லாம், டென்னிஸ் பிளேயர் விளாட்லாம், என்ன ஸ்போர்ட் விளாண்டிலும் இந்த கேம் ரொம்ப ஈஸியாக விளாண்டலாம். இந்த கேம் வந்து 11 பாயிண்ட்ஸ் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். மற்ற கேம் மாதிரி அவங்களோட சர்வில் நீங்கள் பாயிண்ட் எடுத்தால் உங்களுக்கு பாயிண்ட் வராதுங்க. நம்ம வந்து நம்மளோட சர்வில் தான் நம்ம பாயிண்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி 11 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ஜெயிக்கலாம். பிக்கிள் பால் வந்து எல்லா பக்கம் பூமிங்காக இருக்குது. எதுக்கான மென்ஷன் பண்ண மாஸ் அப்பீல் யார் வேணும் விளாடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் மீட்டிங்ஸ் கூட பிக்கிள் பால் கோர்ட்டில் பண்ணுறாங்க, ஈவெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ். ஸோ எல்லோரும் வந்து இந்த ஒரு சோஷியல் ஸ்போர்ட் மாதிரி பார்க்குறாங்க. நாட் ஜஸ்ட் அ காம்படிட்டிவ் ஸ்போர்ட் பட் ஆல்சோ அ சோஷியல் ஸ்போர்ட். ஆமாம். ஓகே, அந்த ஆஸ் யூ மென்ஷன் பிளாஸ்டிக் பால்னால கொஞ்சம் இம்பேக்ட் ஸ்லோவாக இருக்கும். அதனால சின்ன குழந்தைங்களும் பெரிய குழந்தையும் விளையாடலாம். ஒன் மோர் திங் இஸ் இந்த ஸ்போர்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். 35+, 50+, அண்டர் 18. ஸோ எந்த ஏஜ் குரூப் பிலாங் பண்ணலீங்களோ அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ சம்ஒன் ஹூ இஸ் 35+ doesn't have to play with an 18-year-old. அந்த அத்லெட்டிசிசம், லெக் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தேவையில்லை. அவங்க 35+ விளாடலாம். வேணுமன்னா அவங்க ஓப்பன் கேட்டகரியும் விளாடலாம். ஆனால் அந்த ஏஜ் பட்டு அந்த பேசிஸ் டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் கேட்டகரிஸ் பிகாஸ் திஸ் ஓப்பன்ஸ் அப் டோர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜஸ் டு வின் த டோர்னமெண்ட். இந்த லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லீக் இருக்குது, ப்ரோ லீக் அண்ட் சேலஞ்சர் லீக். ப்ரோ லீக் வந்து ஒரு 5 players இருக்கு.